1 யோவான் 2வது அதிகாரம் 15-16 வாசிக்கலாம். 1 யோவான் 2:15-16. உலகத்திலிருந்து வந்த இந்த காரியங்கள்லாம் நாம இது மேல கண்ணை ஊற்றி இதுல தான் நம்ம விடுவோம். ஏற்கனவே நம்ம வெள்ளிக்கிழமையில சென்ற மாதத்துல பார்த்தோம் இல்லையா, முதற் பலன் கேட்கறவங்க போய் யூடியூப்ல கேட்டு போறாங்க. அப்போ நாம கிறிஸ்துவுக்குள்ள முதற் பலனா இருக்கிறோம், ஆவிக்குரிய முதற் பலனா இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும். நம்ம மேல ஒரு விசேஷத்தை அபிஷேகம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல நம்ம விளறதுக்கு நம்ம ரொம்ப எப்படி வல்னரபிள், நம்ம ரொம்ப நெப்பமா யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஏன்னா அபிஷேகம் எங்க வருதோ அங்க பிசாசு என்ன பண்ணும், புரிய வச்சுட்டாங்க. எங்க ஒருத்தர் மேல தேவனுடைய திட்டம் இருக்கோ அவங்களதான் பிசாசு என்ன பண்ணும், இந்த இச்சையை காமிச்சு அப்புறம் பெருமையை காமிச்சு இந்த மாதிரி காரியங்களை விட வைக்க பார்த்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. அதனாலதான் இங்க சொல்லி இருக்கு இல்லையா, அதுல நம்ம அன்பு கூறக்கூடாது. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தை இவ்வளவா நேசிச்சேன். அப்போ உலகத்துல அன்பு கூறாதுன்னு இங்க போட்டிருக்கு. ஆனா அவர் உலகத்தை நேசிச்சேன்னு சொல்றாருன்னா அவர் சொல்றது ஆத்துமாக்களை ரட்சிக்க நான் அன்பு கூறேன்னு சொல்றது. இங்க போட்டுக்கிற காரியம் உலகத்தில் உள்ள காரியங்கள், கிரியைகள். மற்றவங்க மாதிரி நீ வாழாத, மற்றவங்க மாதிரி யோசிக்காத. எந்தெந்த காரியத்துல அவன் பெருமை பாராட்டிக்கிறானோ எந்தெந்த காரியத்துல அதுலலாம் நீ போயிடாத அப்படிங்கிறதான் நமக்கு சொல்லித்தருது. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தோட தலைப்பு, நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆண்டவர் நம்மளை முதற் பலனா வச்சு அபிஷேகித்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆனா நாம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணுது, நம்மளுக்கு தடைகளை கொண்டு வந்துகிட்டே இருக்கு. இதை நம்ம புரிந்து கொண்டு அந்த அபிஷேகத்தை நோக்கி நடக்கும் பொழுது மட்டும்தான் ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற ஆசீர்வாதம் பூரணப்படும். அதை தான் நாம புரிந்து கொள்ளணும். இந்த காரியத்துக்காக நாம நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய கண்களையும் நம்முடைய கரங்களையும் ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரின் நீர் என்னை நடத்தும் அப்படின்னு நம்ம மனதார அவரிடத்துல வேண்டிக் கொள்வோம். எந்த சூழ்நிலையிலும் உங்களோட வழியில நடக்கும்படிக்கு, உங்க வழியை விட்டு விலகாதபடிக்கு, உலகத்தின் இச்சையில மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, எல்லாவற்றிலும் நீர் என் மேல வைத்த திட்டம் அபிஷேகம் நிறைவேறும்படிக்கு உங்க பாதையில உங்க வார்த்தையில் நீங்க கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்தா போதும். கர்த்தர் நம்மளை ரொம்ப அருமையா நடக்க வல்லவரும் நல்லவருமா இருக்கு. அப்போ இதெல்லாம் உலகத்தினால உண்டானது. இந்த மாம்சத்தின் இச்சையில் இருக்கு பாருங்க, சிந்தையில வர்ற யோசனை. இந்த யோசனைகள்லாம் என்னது, அதாவது ஒருத்தர் மேல கோவப்படுறது, கசப்பா இருக்கிறது, வெறுப்பா வருது, களியாட்டு, வெறியாட்டு, இதெல்லாம் கலாத்தியர் புஸ்தகத்துல இருக்கு. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல கண்களின் இச்சை அப்படின்னா திருப்தியே வராது சில பேருக்கு. இவங்களுக்கு நல்ல புடவை நல்ல நகைலாம் இருக்கும், நார்மலாக நிறைய பார்த்துருக்கேன். ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய இடத்துல ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாத்துக்கும் பார்த்துருக்கேன், வீட்லயே பார்த்துருக்கேன். அவங்களுக்கு தான் நம்மளுக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக அது சாதாரணமாக தான் இருக்கும்னு வச்சுங்க, நம்மளுக்கு தான் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம இருக்கிறவர்களை போதும் என்று எண்ணணும். எனக்கு இது போதும் ஆண்டவர், இது நல்லா இருக்கு, திருப்தியா இருக்கு, ஆனால் நீங்க தருவீங்க அப்படின்னு தான் நம்ம போயிடணுமே தவிர எந்த அவ்வளவா நல்லா இல்லை இதுதான் அப்படின்னு பார்க்கறதெல்லாம் ஒரு விருப்பம் வரக்கூடாது பாருங்க. அதுதான் கண்களின் இச்சை. சில நேரத்தில் கற்பனை பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற ஜீவனத்தின் பெருமை. இது எல்லாம் எப்படின்னா, என்னாலதான் இது உண்டாச்சு, நான் தான் இதுக்கு காரணம், ஏன் வேர்வைனாலதான் அப்படின்னு நம்ம நினைச்சிடும் பார்த்தீங்கன்னா, அந்த பெருமை நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எதனால நம்ம காரியங்கள் வாய்க்குது, கர்த்தராலே காரியம் வாய்க்கும்னு வேதம் சொல்லி தருது பாருங்க. அப்போ நம்ம எல்லாமே நம்மளுக்கு வர பலன்கள் எல்லாம் கர்த்தர் கொடுக்குறது, அவருக்கு தான் மகிமை செலுத்தணும். அவர் தான் அதுக்கு கிரெடிட்டுக்கு பாத்திரரா இருக்கிறாரு, நம்மளால கிடையாதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த முதல் பலன் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், இதுலயே 17வது வசனம் பாருங்க.
1 யோவான் 2:17. அப்ப இதுல எவன் விடாம இருப்பான்னா இந்த மாதிரி இச்சைகளை நம்ம விடுதலை சூழ்நிலை வருது. நீங்க நிறைய கிறிஸ்தவர்களே பாருங்களேன், ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க, வருவாங்க ஞானஸ்நானம். நான் இந்த சபையை மட்டும் பத்தி சொல்லல, நான் போன சபைகள்லாம் பார்த்துருக்கேன். நாமளும் அப்படிதானே, முதல்ல கிறிஸ்துக்குள்ள வந்து அப்படியே பர்ஃபெக்டா இருந்தோம். இப்போதான் கொஞ்சம் அந்த பாதையில நடக்க ஆரம்பிச்சிருக்கோம்ல. அப்போ அந்த காரியங்கள்லாம் நம்மளை இழுக்க ஆரம்பிக்குது பாருங்க. ஆனா யாரு அதுல தப்பிக்கிறா அப்படின்னு பார்த்தா, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போயிட்டா அவன் தப்பிச்சுக்குவான். அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு போக போக அவன் அதுல இருந்து விலகி வந்துடுறான் பாருங்க. அதனாலதான் இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், இந்த விஷயங்களுக்கு எப்படி ஓடணும் விலகி. இதை புரிஞ்சுக்கிட்டா நாம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அந்த வசனம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ இந்த விஷயங்கள்ல எப்படி நம்மள பாதுகாத்து கொடுக்கு, கண்ணடை இச்சையில விடக்கூடாது, அது போல மாம்சத்தின் இச்சையில விடக்கூடாது, ஜீவனத்தின் பெருமளை விடக்கூடாது. ஆனா உலகத்துல இதெல்லாம் இருக்கு. அவன் ஈஸியா விழுந்து கிடக்கான், அவனுக்கு தெரியல அதுல விழுந்து கிடக்கான். ஆனா கிறிஸ்தவர்கள் இதுல விடக்கூடாதுன்னு, இது உலகத்துல உண்டானது தேவனால் உண்டாகலன்னு போட்டிருக்கு. அப்போ தேவனால உண்டாகாத எதுலையுமே நம்ம விழுந்துட்டோம்னா பிசாசோட கையில ஆல்ரெடி இருக்கிறோம்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், இதுல இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்வது. வாசிக்கலாம். 1 யோவான் 5:18, பக்கம் 330. பொல்லாங்கன்னு அவனே தொடான். பிசாசு நம்மளை தொடாதான் பாருங்க. எப்ப தொடாது, நம்ம காத்து கொண்டா தொடாது. நம்ம எப்படி காத்துக்கிறது, அது தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல. வாசிக்கலாம், எப்படி காத்துக்கொள்வது. நீதிமொழிகள் 4:23, பக்கம் 766. நீதிமொழிகள் 4:23. ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ இருதயத்தை எப்படி காத்து கொடுத்து ஜீவ ஊற்று புறப்படும். இந்த ஊற்றுங்களை பத்தி நான் கொஞ்சம் பார்த்தேன் பாருங்க. எப்படி ஊற்று தோன்றாங்க, அந்த நான் ஸ்டாப்பா எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் தண்ணி படுகை இருக்கிற இடத்துல போய் ஊற்றுகளை தோண்ட ஆரம்பிப்பாங்களாம். தோண்டி 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 ஆழமா போக போக களிமண் சேறு கல்லெல்லாம் வரும், அதெல்லாம் கிளீன் பண்ணுவாங்களாம். கிளீன் பண்ணி எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா உரைகளை அமைப்பாங்களாம். கிணறு உரை சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அமைச்சு அது உள்ள போட்டு அதுக்கப்புறம் பைப்பை சொருகி அதுக்கப்புறம் தண்ணியை வெளியே எடுப்பாங்களாம். அது போலதான் நாம என்ன பண்ணணும், எங்க நம்மளுக்குள்ள இந்த ஜீவ வார்த்தைகள் நம்ம வசனம்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இதுலயே நம்ம இருக்க இதுலயே தோண்ட தோண்ட இதுலயே நம்ம போக போக ஆழமா போக போக என்ன ஆகும்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த கல்லு மண்ணு சேரு அசுத்தம் பொறாமை கோபம் எரிச்சல் எல்லாமே வெளியே போயிட்டே இருக்கும். இதுல போக 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 தான் அது தன்னால வெளியே போகும். எப்படியாவது கோபம் என்னட்டு போயிடணும், எப்படியாவது கசப்பு போகாது. இதுல போக 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 இதை தோண்ட தோண்ட அது நம்மளை விட்டு விலகி போயிட்டே இருக்கும் பாருங்க. அப்ப என்ன பண்றோம், இது ஆண்டவருக்கு பிடிக்காது, இதை நான் செய்யக்கூடாதுன்னு ஒரு உரை நம்மளை சுற்றி ஒரு வேலி அடைச்சு கொடுக்கணும். ஐயோ இது எனக்கு வேணாப்பா, ஐயோ இந்த காரியம் எனக்கு வேணாப்பா அப்படின்னு என்ன பண்றோம், நம்மளை சுற்றி ஒரு வேலி அடைத்து நாம அதுல அந்த ஊற்றுல இந்த ஜீவ ஊற்றுல இந்த வார்த்தைகள் நமக்கு ஜீவனும் பலனும் தீர்க்காயசையும் கொடுக்கக்கூடதா இருக்கு. ஏன்னா வார்த்தை எப்படி இருக்கு, வசனம் எப்படி இருக்கு, ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கு. அப்ப நம்ம ஆவி மனுஷனுக்கு இந்த ஆவியான வார்த்தைகள் தேவைப்படுது பாருங்க. அப்போ பொல்லாங்க நம்மளை தொடக்கூடாது. இந்த மாம்ச இச்சையில ஜீவனத்தின் பெருமையில கண்கள்ல இச்சையில விழாம இருந்தாதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்புன்னு சொல்லியிருக்கானா. அவன் தொடக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ண, காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்ளணும், இப்படி காத்துக்கொள்ளணும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அப்போ ஓடி வந்து நம்ம வசனத்தை கேட்க கேட்க என்ன பண்றோம், நம்மளுடைய இருதயத்தை தோண்ட ஆரம்பிக்கிறோம். வசனத்தை கேட்டு 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 நம்மளுக்கு சுத்தமாக ஆரம்பிக்குது பாருங்க நம்மளுடைய இருதயம். அடுத்தது 1 யோவான் 3:9 வாசிக்கிறோம். இப்படி சுத்தமாயிடுச்சுன்னா அவன் என்ன பண்றான், 1 யோவான் 3:9, பக்கம் 377. பாருங்க, அவன் தேவனால பிறந்ததுனால பாவம் செய்ய மாட்டான்னு இருக்கு. அடுத்தது அவருடைய வித்து அவன்
பாவத்துக்குள் கருத்திருக்கிறது. இப்போ சொல்லுவாங்கல்ல, ஐயோ காலையில் பொங்கல் சாப்பிட்டேன், வடை சாப்பிட்டேன், ரொம்ப தூக்கமாக வரும், உள்ள என்ன மேட்ரு போயிருக்கோ அது வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ ஆண்டவர் உள்ள வந்துட்டாருன்னா, இயேசு கிறிஸ்துவோட விதை உள்ள இருந்துச்சுன்னா அது நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கும். இது பண்ணாது, இதை செய்யாத, இப்படி போ அப்படின்னு நம்மளை மாற்றிக்கிட்டே இருப்பார், கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். சில காரியம் நம்ம நினைப்போம், சரி எனக்கா அப்படி தோணுது, இல்லை உள்ள இருக்கிறவர் நம்மளை நடத்திக்கிட்டே இருப்பார். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. அப்போ நம்ம இருதயத்தை காத்து கொண்டால் கர்த்தர் என்ன பண்றாரு, பாவம் செய்யாதபடிக்கு நம்மளை நடத்துறாரு. அப்போ நம்ம பாவம் செய்ய மாட்டோம். 1 பேதுரு 4:2 வாசிக்கலாம். 4 ஓய்ந்திருப்பான். அதாவது இவன் தன்னுடைய இருதயத்தை காவல் காத்து கொள்றது மட்டும் இல்ல, பிசாசு தொடாதபடிக்கு காவல் காத்துக்கிட்ட மட்டும் இல்ல, பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு இருக்கு. இங்க என்ன போட்டிருக்குன்னா, பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். அந்த விஷயம் ரொம்ப பிஸியா பண்ணிட்டு இருந்தாங்க. என்னை பத்தி சொல்லணும்னா, நான் பயங்கரமான சினிமா பாட்டு பைத்தியம். அப்படி இந்த அந்தாட்சியெல்லாம் விளையாடுவாங்க பாருங்க. எப்போ தானே எங்கள் வீட்டில் ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போலாம் ரேடியோ தானே, இப்போதான் நிறைய சேனல் யூடியூப்லாம் வந்துடுச்சு. நான் கிறிஸ்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடி சொல்கிறேன். வந்தவுட கொஞ்ச நாள் அந்த பைத்தியத்தில் இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் எனக்கு கைட் பண்ணார். நிறைய விஷயம் இது பண்ணக்கூடாது சொல்லித்தர மாட்டிக்கிட்டேன் பாருங்க. எனக்கு அந்த சினிமா பாட்டெல்லாம் பிடிக்கும் பாருங்க, கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கேவலமான பாட்டெல்லாம் கேட்க மாட்டேன், ஓரளவுக்கு நல்லா பாட்டு டூயட்ஸ் அதெல்லாம் கேட்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதாவது பஸ்ஸு ஆட்டோல போகும்போது அந்த பாட்டை கேட்டா எனக்கு அவ்வளோ கோவம் வருது. சரி, இந்த கேவலமாக நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம் அந்த காலத்துல, எனக்கே நம்ம தான் அது இருப்பாரு. அப்ப அதை விட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓய்ந்து போயிட்டோம். இது வேண்டாம்ப்பா, இது தேவையே இல்லை அப்படின்னு பாவமான காரியங்கள் இருந்து என்ன பண்ணுவோம், அது வேண்டான்னு ஒதுக்கி நம்ம ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவோம் கிறிஸ்துவுக்குள்ள. அப்போ பாவம் செய்ய மாட்டாங்கிறது 1 யோவான் 3:9 வாசிச்சோம். 1 பேதுரு 4:2 என்ன வாசிக்கிறோம், அதை விட்டு அவன் ஓய்ஞ்சிருப்பான், அது தேவையே இல்லை எனக்கு அப்படின்னு அவன் என்ன பண்றோம், அதை முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து அவன் ரெஸ்ட் எடுத்துக்கிறான் பாருங்க. அடுத்தது, ஆனாலும் சில டைம்ல நம்மளுக்கு போராட்டம் வருது. என்ன பண்றது, நான் என்னோட இருதயத்தை காத்துக்கொள்றேன், எல்லா காவலோடும் காத்துக்கொள்றேன், பிசாசு என்ன தொடக்கூடாதுன்னு நான் பாக்குறேன், நான் பாவம் செய்யணுங்க, பாவத்தை விட்டு ஓட்டிதான் இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏன் போராட்டம் வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 10:5 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 853 பார்க்கலாம். நம்ம என்ன பண்றோமோ அதெல்லாம் அரெஸ்ட் பண்றோம். எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும், அந்த தர்க்கங்கள் அந்த காரியங்களை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும், எப்படி நம்ம சிறைப்படுத்த முடியும்? போராட்டம் வருது இல்லையா, போராட்டம் இப்போ 4-5 பேர் வராங்க நம்மகிட்ட சட்டை போட அப்படின்னா, நம்ம போலீஸுக்கு ஃபோன் பண்ணா என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அவங்க கைது பண்ணிட்டு அவங்க எப்படி அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அது போல நம்ம எண்ணங்களை அரெஸ்ட் பண்ண முடியுமோ? எப்படி எண்ணங்களை அரெஸ்ட் பண்றது? நம்மளை காத்துக்கொள்றோம், கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அவருடைய பிள்ளைகளா பிறந்திருக்கிறோம், கிறிஸ்துவின் வித்து நமக்குள்ள தரித்து இருக்குது, நம்ம பாவம் செய்யல, அதை விட்டு ஓஞ்சுதான் இருக்கிறோம். ஆனா போராட்டம் வரும்பொழுது அதை எப்படி அரெஸ்ட் பண்றது வாசிக்கலாம். எபேசியருக்கு நான் இருக்கும் 5வது அதிகாரம் 11வது வசனம். எபேசியர் 5:11. சரி, 10லிருந்து 12 வரைக்கும் வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமானதை இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்த கரங்களை கிரியங்களுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் குறிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியங்களை சொல்கிறது அவலட்சணமாய் இருக்கிறது. அப்ப பாருங்க, சில பேர் செய்யற சில காரியங்களை வாயால சொல்லவே முடியாது. சில பேர் ஒரு மாதிரி பேசுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பயங்கரமான தமிழில் பேசுவாங்க, அதை நம்ம வாயால உச்சரிக்கலாம் முடியாது, ரொம்ப அவலட்சணம், ரொம்ப கேவலமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயத்த இங்க என்ன போட்டுருக்கு பாருங்க,
எனக்குள்ள ஒரு தப்பான சிந்தனை வருதுனால நான் பாவியாகணும். தப்பான சிந்தனையை பிசாசா அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். அதுவே யோசி, அதுவே போ, அதை பண்ணு, அதை குறிச்சு முன்னேறு அப்படின்னு அவன் அனுப்பிக்கிட்டே இருப்பான். இப்போ நான் என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினால இந்த எண்ணங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்படுத்துகிறேன். அப்பதான் அது சிறைப்படும், அப்பதான் அரெஸ்ட் பண்ண முடியும். அப்போ கடிஞ்சு நம்ம அப்புறப்படுத்தணும். அதனாலதான் சில வேலைகள் என்ன பண்றோம்? இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதியை கடிந்து கட்டுகிறேன்னு சொல்லும் பொழுது அந்த வியாதி அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி வெளியில போயிட்டு பாருங்க. அப்போ நாம இப்படி அதை அரெஸ்ட் பண்றவங்களா இருக்கும்பொழுதுதான் அதை என்ன பண்ணோம்? எடுத்து நிற்கிறோம். யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் பிசாசுக்கு கீழ்ப்படுகிறார்கள். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாம தேவ வழியில நடக்காம பிசாசை ஜெயிக்க முடியாது. பொல்லாங்கன் எப்ப என்ன தொடமாட்டான்? நான் கிறிஸ்துவுக்குள்ள என்னோட இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளும் பொழுது, பாவம் செய்யாம இருக்கும் பொழுது, அதை விட்டு ஓய்ந்து இருக்கும் பொழுது, அந்த எண்ணங்களை நான் சிறைப்படுத்தும் பொழுது, நான் அதை கடிந்து அதை கடிக்கும் பொழுது, அப்ப கடிந்து கொள்ளும்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப இப்படியெல்லாம் நம்ம இருக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு என்ன நடக்குது? இந்த 3 விதமான காரியங்கள் வாசிச்சோம் பார்த்தீங்களா? 1 யோவான் 2:15-16 இந்த இச்சைகள், இந்த மாதிரி வல்லமைகள்லாம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. இப்படியெல்லாம் நம்ம நடக்கணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இது செய்யாம ஃபெயிலியர் ஆகும்போது தான் இதெல்லாம் நடந்துடும் நம்மளுக்கு. இதை எப்படி செய்யறது? டெய்லியுமே தினந்தோறும் நம்ம தேவ வசனத்தை வாசிச்சு தான் ஆகணும். எந்த சாப்டர் படிக்கிறீங்களோ தொடர்ச்சியா படிங்க. அந்த வசனத்தை வச்சு ஜெபிங்க. டெய்லி நீங்க செய்யற 5 நிமிடம் ரொம்ப ஈஸி பாருங்க. 5 நிமிடம் ஜெப வாசிப்பும் ஜெபமும் வேத வாசிப்பும் இதெல்லாம் இருக்கும் பொழுது டெய்லியுமே செய்யற ஒரு காரியத்துல வல்லமை பெருகிக்கிட்டே இருக்கும். எனக்கு சில பேர் மாசத்துல ஒரு நாள் பயங்கரமா 2 மணி நேரம் உட்காந்து படிப்பாங்க. அப்படி இல்லை, எனக்கு பசிக்குதுன்னா நான் 2 மாசம் ரொட்டி சாப்பிட்டா எப்படி நான் நல்லா இருப்பேன், ஆரோக்கியமா இருக்க முடியாது இல்லையா? அடிக்கடி வியாதி வரும். அதே போலதான் ஆவிக்குரிய மனிதனுக்கு தினந்தோறும் சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது அவன் புஷ்டியா இருக்கும்போது தான் பிசாசு என்ன பண்ண மாட்டான்? தொட மாட்டான். பொல்லாங்க அவனை தொடாம இருக்கும். அப்போ அனுதினமும் வேதம் வாசிக்கும் போது என்ன ஆகுது? எப்படி நம்ம வெங்காயம் சாப்பிட்டா வெங்காய வாசனை நம்மளுக்குள்ள வரும், பூண்டு சாப்பிட்டா பூண்டு வாசனை வரும். அது போல எதை சாப்பிடுறோம்? அனுதின மன்னாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த வசனங்களை நம்ம உட்கொள்ள என்ன ஆகுதுன்னா, நம்ம இப்படி வாழும்பொழுது பிசாசானவன் என்ன பண்றான்? நம்மளை தொடவே யோசிப்பான். அவனுக்கு இந்த வாசனை தெரியும். யார் பைபிள் படிக்கிறாங்க, யார் ஜெபிக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியும். அவன் சும்மா கடிஞ்சு ஜெபம் பண்ணலாம் பயங்கரமா. எல்லாரும் என்ன பாக்குறாங்க, நான் ஜெபிக்கிறேன், எஸ் நான் உங்களை பிசாசு நான் கட்டுக்கிறேன், நீ வெளில வாழ்னுக்கு வச்சுக்கணும் பிசாசு. ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம பைபிள் வாசிக்கிற நம்ம என்ன பண்ணல, ஒழுங்கா ஜெபிக்கிறேன்னு. பக்கத்துல இருக்கிறவங்களாம் நம்பிடுவாங்க, ஐயோ பயங்கரமா கடிஞ்சு கட்டுறாங்க இவங்க பயங்கரமான ஜெப வீரன்னு நினைச்சுவாங்க. அவனுக்கு தெரியும். அவனுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம இடம் கொடுக்கவே கூடாது பாருங்க. அப்போ ஆண்டவர் இப்படி நம்ம ஜெயிக்கும் பொழுது இந்த காரியங்கள்ல நாம வல்லமையா செயல்படும் பொழுது நம்ம மேல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? வாசிக்கலாம். என்னாகும் புஸ்தகம் 6வது அதிகாரம் 22-27 வாசிங்க. என்னாகமும் 6. ஆரோனோடு அவன் குமாரரோடு அவர்களை பார்த்து பிரசன்னமாக்கி இவ்விதமாய் இஸ்ரவேல் புத்திரர்கள் கூறப்படுவார்கள். அப்போ நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். எப்போ நீ இதெல்லாம் சொல்லி அவங்களை ஆசீர்வதிச்சிரு, இதெல்லாம் அவங்க மேல சொல்லு. ஏன் எப்போ சொல்லும் போது இது படிக்கும். இந்த நிறைய ஆசீர்வாதம் ஏன் நிறைய பேர் பெரிய பெரிய போதகர்கள் பெரிய ஜெபவீரர்கள் நம்மளை ஆசீர்வாதமா ஏன் படிக்கல? நம்ம இதெல்லாம் மேற்கொண்டோமா? இந்த காரியங்கள்லாம் மேற்கொண்டு நாம அதுல இருதயத்தை காவலோடு காத்து கொள்ளும் பொழுது பொல்லாங்க நம்மளை தொடமாட்டான். நம்ம எண்ணங்களை சிறைப்பிடிக்கிறவர்களா இருக்கும் பொழுது நாம அதுக்கு எதிர்த்து நின்று கடிந்து கொள்ளும் பொழுது நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாவே பலிக்கும். ஏன் அப்படின்னா இதுல 24 இருக்கு பாருங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து.
நான் வேதத்தில் போய் தேடணும், சர்ச் பண்ணுறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம்னா ஒரே ஒரு வசனம் தான் இருக்கு. கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு இடத்துலையும் இருக்கு பாருங்க. அது 39:5 இருக்கு. அதே போல நீதிமொழிகள் 10:22 இந்த 2 இடத்துல தான் இருக்குது. கர்த்தரின் ஆசீர்வாதம் கட்டாயமா ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதுல வேதனையே கிடையாது. நம்ம நினைச்சுக்கோங்க, ஆசீர்வாதம்னா அப்படியே வெறுமையா வறுமையா இல்லாமையோட ஆண்டவரை ஆராதிக்கிறதா இல்லை. அவர் அப்படிதான் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அப்ப அவருடைய ஆசீர்வாதத்துல வேதனையே இருக்காது. தேவையில்லாம மருத்துவ செலவு வராது, தேவையில்லாம காசு வீணா செலவாகாது. அதை நம்ம வீணடிக்க மாட்டோம், ரொம்ப ஞானமா செலவு பண்ணுவோம். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல வேதனையற்ற காரியம் இருக்குங்கிறத இங்க இருக்கு பாருங்க. இந்த 24 உன்னை காக்க கடவர். எப்படி காப்பாரு? வசனம் சொல்லுது. சங்கீதம் 127:1 வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் எப்படி காக்குறாராம்? காவலாளிகள் காத்திருந்தாலும் அது இருந்தா, ஆனா கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறது தான் ரொம்ப மேன்மையானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வசனங்கள்ல என்னென்ன காரியங்கள் நம்மளுக்கு ஹிண்ட் மாதிரி சொல்லுறேன். ஐஸ்வர்யம் கிடைக்குது, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சா. பாதுகாப்பு, தேவ பிரசன்னம், தேவ மகிழ்ச்சி, தேவ கிருபை, தேவ சமாதானம். ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கல 26 உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறது. எந்த சமாதானம்? ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். அந்த சமாதானத்தை ஒருத்தராலே நமக்கு எடுக்கவே முடியும். நம்ம சமாதானத்தை குறைக்க நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ளும் போது பொல்லாங்க தொட மாட்டோம், பாவம் செய்யாம இருப்போம், நம்ம அதை விட்டு ஒழுங்கிருப்போம். அதே போல நாம் என்ன பண்ணுவோம், அந்த எந்த மேட்டுமையான எண்ணெய்களை சிறை பிடிப்போம், அதை கடிந்து அப்புறப்படுத்துவோம். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கும் பொழுது இந்த காரியங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கும். ஐஸ்வர்யம், பாதுகாப்பு, தேவ பிரசன்னம், தேவ மகிழ்ச்சி, தேவ கிருபை, தேவ சமாதானம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த வார்த்தைகளை அவங்க மேல சொல்லு, அப்போ நான் அவங்கள ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த வார்த்தைகளை இயேசு நாமத்தில் நான் உங்க மேல சொல்ல விரும்புறேன். யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். நம்ம எழுந்து நின்று சந்தித்து நம்ம செய்யலாம். அதனால ஒரு காரியத்தை இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு போங்க. ஆரம்பத்தில் வாசிச்சோம் பாருங்க, இந்த ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்மளுக்குள்ள எப்போ இல்லாமல் இருக்கும். நம்ம எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளணும் பாருங்க. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம தினந்தோறும் வேதம் வாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க, நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே ஒவ்வொரு நாளும் வேலை செய்யணும், ஒவ்வொரு நாளும் வேலை செய்யணும். நம்ம நினைப்போம், அன்னைக்கு மட்டும் ஆசீர்வாதம் நல்லா வேலை செஞ்சுது, அந்த பிரதர் என்ன ஆசீர்வதிச்சார், நல்ல வேலை செஞ்சு, இன்னைக்கே வேலை செய்யலாம். இன்னைக்கு ஏதோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு கசப்பு யார் மேலே வந்திருக்கோம், விருப்பம் வந்திருக்கோம், கோவப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி காரியங்களுக்குலாம் இடம் கொடுத்தா அப்படி என்ன பண்ணுறான், நம்ம ஆசீர்வாதத்தை தடுக்கிறோம். அப்போ நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற இந்த காரியங்கள்லாம் நம்ம விட்டு ஓய்ந்து இருக்கும்போது, பாவம் செய்யாமல் இருக்கும்போது, அவைகளை கடிந்து அப்புறப்படுத்தும் போது, எந்த மேட்டிமையான எண்ணங்களும் சிறை பிடித்து நம்ம கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தையை அந்தவர்களாக வரும்பொழுது, கிறிஸ்துவுக்கு எப்படி கசப்பு, வைராக்கியம், கோபம் இதெல்லாம் இருந்திருக்குமோ? கிடையவே கிடையாது இல்லையா? அப்போ நாங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள்னா நமக்குள்ள கோபம் வராமலாம் இருக்காது, வரும். சில பேர் பண்ற விஷயம்லாம் பார்த்தா பயங்கர கோபம் வரும். ஆனாலும் என்ன பண்ணுவோம், இயேசுவின் நாமத்தால இந்த கோபம் என்ன, இந்த எண்ணத்தை இயேசுவின் நாமத்தால இப்பொழுது கடிந்து அப்புறப்படுத்துகிறேன்னு சொல்லி பாருங்க. நீங்க சொன்னாதான் அது நடக்கும். அது போயிடும் உங்களை விட்டு, அது அப்படியே ஃபேட் ஆஃப் ஆயிடும், அது போயிடும் உங்களை விட்டு. ஆனால் நம்ம சொல்றோம்ல, நிச்சயமா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி தான் அந்த விஷயத்துல நமக்கு ஆர்வமே வருது. அப்போ எது எனக்கு பிடிக்காதோ, அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லும்போது அது நமக்கு வெறுப்பாக இருக்கு பாருங்க. அதே போல கடிந்து அதை அப்புறப்படுத்தும் போது அது நம்மளை விட்டே போயிடும் பாருங்க. அன்பு விரக்கங்கள நடத்திடாங்க. இயேசுவின் நாமத்தினால இடத்துல வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எப்பேற்பட்ட நல்ல கர்த்தரை, அன்பின் ஆண்டவர், எங்கள் மத்தியிலே உலாவுகிற எங்கள் தேவனும் சர்வ வல்லமை பொருந்திய எங்கள் ராஜாவுமானவர், இப்பொழுதும் ஆண்டவர் எங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நாங்கள் முதல் பலனாக எங்கள் மீது ஒரு அபிஷேகம் இருக்கிறது. தேவன் எங்கள் மீது வைத்த திட்டம், தீர்மானங்கள் இவைகளெல்லாம் நடந்தேறாதபடிக்கு பிசாசானவன் உலகத்திலிருந்து கொண்டு வருகிற கிரியைகள் எங்களுக்குள்ளே காண
தீர்க்கும்படிக்கு எங்களை எல்லா காவலரும் எங்கள் இருதயத்தை காத்து கொண்டு பொல்லாங்கல் எங்களை தொடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால எந்த மேட்டிமையான எண்ணங்களையும் சிந்தைகளையும் நாங்கள் சிறைப்படுத்துகிறவர்களாக இயேசுவின் நாமத்தினால அந்த பொல்லாத கிரியைகளை கடிந்து அப்புறப்படுத்தும், அவர்களை கடிந்து கொள்ளவும் சொல்லிக் கொடுக்கிறது. அதற்காக இந்த வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதே, நீர் சொன்ன இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கள் மீது, எங்கள் பிள்ளைகள் மீது, எங்கள் தலைமுறைகள் மீது, எங்கள் சபையின் மீது, எங்கள் வீட்டின் மீது, ஆண்டவரே எங்கள் தேசங்களின் மீது பலிக்குமாறு ஒப்புக் கொடுக்கிறோம். யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அவர்கள் குடும்பங்கள் மீதும் இயேசுவின் நாமத்தினால இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் பலிக்கட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பலிக்கட்டும். இதற்கு விரோதமான செய்கைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். தேவனே, நீர் பாதுகாத்ததற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை நன்மையை நோக்கி இன்னுமாய் நடத்துவீர். சகலமும் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவருக்கு துதி கன மகிமையாவற்றை வருகிறோம். இயேசுவின் நாமத்திற்கு ஆமென்.